இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நீ திடீர்னு வந்து என்ன அடிமை மாதிரி கூட்டிட்டு போற, தெரிஞ்சதுன்னா அவரு தாங்க மாட்டாரு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அதனால உனக்கு தோன்ற மாதிரி நீ நினைச்சுக்காத. பேசாம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ஆஹா, பால்டப்பா சரியான ஆளா இருப்பா போலயே. இவனை நம்பி பைக்ல பின்னாடி ஏறி உட்காந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம கூட வந்தப்பவே அவன் பண்ணது சரியில்லை. ஸ்பீட் பிரேக்கரா? நிறுத்து. என்ன? இவ்ளோ தைரியம் இருந்தா ஸ்பீட் பிரேக்கர்ல வேணும்னே பிரேக்க போட்டு என்ன உன் மேல மோத வைப்ப? இவ்ளோ கேவலமான பொறுக்கியா நீ? உன் கூட நான் இவ்ளோ நாளா இருக்கேன். பைத்தியக்காரன் எப்படி வண்டி ஓட்டுறான்? நல்ல வேலை, கனவா இது? இறங்கு இறங்கு. என்ன நீ இப்ப என்ன கற்பனை பண்ண நான் சொல்லட்டுமா? ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட நான் வேகமா பிரேக் அடிச்சு நீ என் மேல மோதுற மாதிரி நான் பண்ணினேன். அந்த கோவத்துல நீ இறங்கி பலார்னு என் கன்னத்துல அரைஞ்ச. அப்படித்தானே? ஐயோ, எப்படி கரெக்டா சொல்றான்? நாம மனசுக்குள்ள நினைச்சது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது. நான் உன்கிட்ட அந்த மாதிரி எண்ணம் என்கிட்ட இல்லைன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். நீயா தேவையில்லாம இந்த கற்பனை எல்லாம் வளர்த்துக்காது. நான் அப்படி எதுவும் யோசிக்கலையே. நீ யோசிக்கல? இல்லையே. சரி, வண்டியில ஏறு. வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ சொல்லியும் கேட்காம நீ வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்ட. இப்போ அங்கே போனால் என்ன பிரச்சனையாகும் நானே குழம்பி இருக்கேன். இதில் நீ வேற இந்த மாதிரி கற்பனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. தயவு செஞ்சு வண்டியில் ஏறு. ஏறுங்க மேடம்.